அன்பும் மரியாதையும் கொண்ட சகோதரர்களே, இன்று நாம் சிந்திக்கப் போகும் விஷயம் இரவு நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கும் மகத்துவம் பற்றியது. குறிப்பாக குரானில் வரும் சூரத்து சஜ்தா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் மிக ஆழமான ஒரு உண்மையை நமக்குச் சொல்கிறான். அந்த அத்தியாயத்தில் 16ஆம் ஆயத்திலிருந்து 18ஆம் ஆயத்துவரை அல்லாஹ் கூறும் செய்தி ஒரு முஃமினின் இரவு வாழ்க்கையைப் பற்றி நம்மை சிந்திக்க வைக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தங்களுடைய படுக்கைகளை விட்டு தங்கள் பக்கங்களை விலக்கிக் கொள்கிறார்கள். அதாவது மக்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்கள் தங்கள் படுக்கையை விட்டு எழுந்து நிற்கிறார்கள். அந்த இரவு நேர அமைதியில் அவர்கள் தங்கள் இறைவனை அழைக்கிறார்கள். பயத்தோடும் நம்பிக்கையோடும் அல்லாஹ்வை வேண்டுகிறார்கள். என் ரப்பு எனக்கு கருணை செய்வான் என்ற நம்பிக்கையுடனும் என் ரப்பு என்னை தண்டிக்கக்கூடும் என்ற பயத்துடனும் அவர்கள் தங்கள் இறைவனை வணங்குகிறார்கள். அன்பானவர்களே, இந்த இரவு நேர தொழுகை சாதாரணமான ஒன்று அல்ல. மனிதன் தனது உடலுக்கு தேவையான மிகப்பெரிய ஆசை தூக்கம். அந்த தூக்கத்தை விட்டுவிட்டு எழுந்து அல்லாஹ்வை வணங்குவது என்பது மிகவும் உயர்ந்த ஒரு அமல். அதனால்தான் அல்லாஹ் அடுத்ததாக ஒரு அதிசயமான செய்தியை சொல்கிறான். ஒரு ஆத்மாவாலும் அறிய முடியாது. அவர்கள் செய்த நன்மைக்கு பதிலாக நாம் வைத்திருக்கும் கண் குளிர்ச்சியான சன்மானத்தை யாராலும் அறிய முடியாது. இதன் பொருள் என்ன? இந்த இரவு நேர தொழுகைக்காக அல்லாஹ் வைத்திருக்கும் பரிசு மனித அறிவால் கூட அளவிட முடியாத அளவு பெரியது. பொதுவாக நாம் செய்யும் நல்ல செயல்களுக்கு குரான் சொல்லும் அளவு 110, 170, 1700 என்று இருக்கும். ஆனால் இங்கே அல்லாஹ் சொல்லும் வார்த்தை யாராலும் அறிய முடியாது. அதாவது அந்த பரிசு மனிதன் கற்பனை செய்ய முடியாத அளவு பெரியது. அதன் பிறகு அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், நம்பிக்கை கொண்டவர் மற்றும் நம்பிக்கை இல்லாதவர் இருவரும் ஒரே மாதிரியா? அல்லாஹ் தானே பதில் சொல்லுகிறான், அவர்கள் ஒருபோதும் சமமாக இருக்க முடியாது. அன்புடைய சகோதரர்களே, இந்த இரவு நேர வழிபாடு எவ்வளவு முக்கியமானது என்பதை நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரங்களில் சூரத்து சஜ்தா மற்றும் சூரத்து இன்சான் ஆகிய அத்தியாயங்களை அவர்கள் ஓதுவார்கள் என்று ஹதீஸ்களில் வருகிறது. இப்போது நாம் இருக்கும் காலம் மிகவும் பாக்கியமான காலம். ரமலான் மாதம் நம்மைச் சுற்றி இருக்கிறது. அந்த ரமலானின் கடைசி 10 நாட்கள் இன்னும் பெரும் மகத்துவம் கொண்டவை. அந்த நாட்களில் லைலத்துல் கதர் என்ற மகத்தான இரவு இருக்கிறது. அந்த இரவில் செய்யப்படும் வழிபாடு 1000 மாதங்களின் வழிபாட்டை விட சிறந்தது. அதனால் இந்த நாட்களில் நாம் இரவு நேரத்தை வீணாக்காமல் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். பகலில் கொஞ்சம் ஓய்வு எடுத்தாலும் பரவாயில்லை. ஆனால் இரவில் முடிந்தவரை எழுந்து தொழ வேண்டும். குரான் ஓத வேண்டும். அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். அன்பானவர்களே, உலக வாழ்க்கையிலும் ஒரு உண்மை இருக்கிறது. எந்த உயர்வும் சிரமம் இல்லாமல் கிடைக்காது. ஒரு தாய் குழந்தையை பெறுவதற்கு முன் எத்தனை துன்பங்களை சந்திக்கிறாள். அதற்கு பிறகுதான் அந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது. அதுபோலவே உலகத்தில் உயர்ந்தவர்களை பார்க்கும்போது நாம் அவர்கள் அடைந்த வெற்றியை மட்டும் பார்க்கிறோம். ஆனால் அந்த வெற்றிக்காக அவர்கள் அனுபவித்த கஷ்டங்களை மறந்து விடுகிறோம். அதேபோல் கியாமத் நாளிலும் நாம் ஏமாந்து போகக் கூடாது. சிலர் மிக உயர்ந்த தரஜாவில் இருப்பார்கள். அந்த நிலையை பார்த்து அந்த வாய்ப்பை நாம் இழந்துவிட்டோமே என்று நாம் வருந்தக் கூடாது. அந்த நிலையை அடைய அவர்கள் இரவு நேரங்களில் எழுந்து அல்லாஹ்வை வணங்கியவர்கள். ஒரு ஹதீஸில் ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார். யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள், அதற்காக அதிகமான சுஜூதை கொண்டு எனக்கு உதவி செய். அதாவது அதிகமாக தொழுது அல்லாஹ்வை வணங்கு என்று அவர்கள் அறிவுரை கூறினார்கள். அன்புடையவர்களே, வரலாற்றிலும் இதற்கான சாட்சிகள் இருக்கின்றன. காதிசியா என்ற பெரிய யுத்தத்தில் எதிரிகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தார்கள். ஆனால் முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தார்கள். எதிரிகளின் உளவாளி வந்து முஸ்லிம்களின் நிலையை பார்த்தான். பின்னர் தனது படைத்தலைவரிடம் சென்று சொன்னான், இவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். ஏனெனில் இரவு நேரத்தில் அவர்கள் துறவிகளைப் போல அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். பகலில் சிங்கங்களைப் போல போராடுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இதுவே முஃமின்களின் அடையாளம். பகலில் கடமையை நிறைவேற்றுபவர்கள், இரவில் அல்லாஹ்வை வணங்குபவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது முதல் உரையில் கூறிய வார்த்தைகளில் ஒன்று என்னவென்றால், மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று கூறினார்கள். இந்த இரவு நேர தொழுகைக்காக அல்லாஹ் வைத்திருக்கும் பரிசு மனிதன் கற்பனை செய்ய முடியாத அளவு பெரியது. அன்பான சகோதரர்களே, இந்த இரவு நேர தொழுகைக்கு பல பயன்கள் இருக்கின்றன. அந்த பயன்களை நாம் சிந்தித்தால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் இந்த அமலை கொண்டு வர வேண்டும் என்று தோன்றும். முதலாவது பயன் என்னவென்றால், இது அல்லாஹ்வுடன் நம்மை நெருக்கமாக்கும். மனிதன் இரவு நேரத்தில் தனியாக எழுந்து அல்லாஹ்விடம் கைகளை உயர்த்தி துஆ செய்கிறான். அந்த நேரத்தில் அவன் மற்றும் அவன் இறைவன் மட்டுமே இருக்கும். அந்த நேரத்தில் செய்யப்படும் துஆக்கள் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படும்.
இரண்டாவது பயன், இது பாவங்களை மன்னிக்கச் செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவு நேரத்தில் அல்லாஹ்வை வணங்குவது மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கச் செய்கிறது. மூன்றாவது பயன், இது மனிதனின் மனதை சுத்தமாக்கும். மனிதன் தினமும் பல தவறுகள் செய்கிறான். ஆனால் இரவு நேரத்தில் அல்லாஹ்விடம் அழுது மன்னிப்பு கேட்டால் அவன் உள்ளம் தூய்மையாகிறது. நான்காவது பயன், இது மனிதனை உயர்ந்த தரஜாவிற்கு கொண்டு செல்கிறது. கியாமத் நாளில் அல்லாவின் அருகில் இருக்கும் பல பெரியவர்கள் இரவு நேர தொழுகையை அதிகமாக செய்தவர்கள். ஐந்தாவது பயன், இது வாழ்க்கையில் வெற்றியை தருகிறது. வரலாற்றில் பல முஸ்லிம்கள் இரவு நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கி பகலில் வெற்றியை அடைந்தவர்கள். காதிசியா யுத்தத்தில் எதிரிகள் கூட சொன்னார்கள், இவர்கள் இரவில் துறவிகளைப் போல அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், பகலில் சிங்கங்களைப் போல போராடுகிறார்கள். ஆறாவது பயன், இது அல்லாவின் ரஹ்மத்தை நமக்கு நெருக்கமாக்கும். ஒரு ஹதீஸில் வருகிறது, இரவு நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வை வணங்கும் மனிதனுக்கு எல்லா காலங்களிலும் அல்லாவின் கருணை அருகில் இருக்கும். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது கூறிய முக்கியமான அறிவுரைகளில் ஒன்று, மக்கள் தூங்கும் நேரத்தில் எழுந்து அல்லாஹ்வை வணங்குங்கள் என்றது. இந்த ரமலான் மாதத்தில் குறிப்பாக கடைசி 10 நாட்களில் நாம் இந்த அமலை அதிகமாக செய்ய வேண்டும். பகலில் கொஞ்சம் ஓய்வு எடுத்தாலும் பரவாயில்லை. ஆனால் இரவு நேரத்தை அல்லாவின் வழிபாட்டால் நிரப்ப வேண்டும். அன்புடைய சகோதரர்களே, உலக வாழ்க்கையில் எந்த உயர்வும் சிரமம் இல்லாமல் கிடைக்காது. அதுபோலவே சொர்க்கத்தின் உயர்ந்த தரஜாவையும் சிரமம் இல்லாமல் அடைய முடியாது. இரவு நேர தூக்கத்தை தியாகம் செய்து அல்லாஹ்வை வணங்குபவர்களுக்கே அந்த உயர்ந்த நிலை கிடைக்கும். அதனால் இந்த பாக்கியமான நாட்களில் நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். எல்லோரும் தொழும் கட்டாய தொழுகை நமக்கு கடமை. ஆனால் அதோடு சேர்த்து இரவு நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடன் பேசும் அந்த தருணத்தை நம் வாழ்க்கையில் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய கடந்த கால பாவங்களை மன்னித்து வரப்போகும் நாட்களை பாக்கியமாக மாற்றி இரவு நேரத்தில் அவனை வணங்கும் அடியார்களில் நம்மை ஆக்கி அருள்வானாக. இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இந்த வழியில் நல்ல செய்தி பரவ உதவுங்கள். தொடர்ந்து இவ்வாறான பயனுள்ள உரைகளை பெற இந்த வழியை ஆதரித்து இணைந்திருங்கள்.